விழிப்போடு ஓட்டளிக்க உங்களிடம் வேட்பாளர்கள் கொடுக்கும் வாக்குறுதிகள் மற்றும் விளம்பரங்களை நம்பி ஓட்டளிக்க வேண்டாம். ஓட்டளிக்கும் வேட்பாளர்களை பற்றி நன்கு அறிந்து கொண்டு வாக்களிக்கவும். பணத்துக்கோ பொருளுக்கோ மயங்கி வாக்களிக்காதீர்கள். மற்றவர்கள் கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்ளவுமானால் முடிவை நீங்கள் எடுக்கவும். பகுதி மற்றும் தொகுதி வாரியாக விழிப்போடும் வேட்பாளர்களின் பின்னணி அறிந்து நல்லவர்களுக்கு மற்றும் வல்லவர்களுக்கு வாக்களிக்கவும். உங்கள் நியாயமான தொகுதி மற்றும் பகுதி சம்பந்தமான கோரிக்கைகளை நிறைவேற்றும். திறன் நிறைந்தவருக்கு வாக்களிக்கவும். இவர்தான் வெற்றி பெற போகிறார் என்று முன்னமே யாரையாவது கணித்து அவருக்கு வாக்களிக்க வேண்டாம். வேட்பாளர்களில் யார் சிறந்தவரோ அவருக்கே வாக்களிக்கவும். விலை மதிப்புள்ள உங்கள் வாக்குரிமையை சரியாக பயன்படுத்தவும். நன்கு பழகுகிறார், நன்கு சிரிக்கிறார் என்று வாக்களிப்பாளர்கள் அரசியல்வாதிகள் நடிப்பில் தேர்வாக்கில் தேர்தின பொருட்களி உங்கள் வாக்கை ஒரு நாள் சிரிமாவி அழைக்க கூட வருங்கள். இந்த 3 காப்புறுதிகளை மட்டும் கொடுத்தார். இரண்டாவது, சாலைகளின் ஆக்கிரமிப்பு அகற்றி சாலைகளை விரிவுபடுத்துதல். இதிலும் சாலைகளை ஆக்கிரமிப்பு செய்து கடைகள் கட்டி வாடகைக்கு விட்டு சம்பாதிப்பது அவர்கள்தான். மூன்றாவது, டாஸ்மாக் கடைகளை மூடுவது. டாஸ்மாக் கடைகளை ஏலம் எடுத்து நடத்துவதே. சர்வகட்சி அரசியல்வாதிகள் தானே தகுதியற்ற ஒருவரை தேர்ந்தெடுத்த குறை போகாதீர்கள். மெல்ல வேட்பாளர் வெற்றி பெற உங்கள் வாக்கை அழியுங்கள். நன்றி.